ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு காமதேனு அக்ஷயம். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது சூப்பரான ஸ்நாக்ஸ் ரெசிபி. எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நோட்டிஃபிகேஷன்ஸ் கரெக்டாக வந்துடும். நான் இன்றைக்கி இந்த அளவுக்கு கோவக்காய் எடுத்திருக்கேன். நம்ம இந்த கோவக்காயில் தான் இன்றைக்கி ஸ்நாக்ஸ் பண்ண போகிறோம். முதல்ல இந்த கோவக்காவை நல்லா கழுவிட்டு எடுத்துக்கலாம். கோவக்காய் இந்த 2 எட்ஜஸையும் கட் பண்ணி எடுத்துடலாம். இந்த 2 எட்ஜஸையும் கட் பண்ணிவிட்டு இதை 4 ஸ்லைஸாக கட் பண்ணிக்கலாம். இப்படி 4 ஸ்லைஸாக கட் பண்ணும்போது பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும், சீக்கிரமாகவும் வெந்துடும். கோவக்காய் பாருங்கள், பார்க்குறதுக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, ஆனால் உள்ளே ரொம்ப பழுத்து இருக்குது. கோவக்காய் இது மாதிரி பழுத்து இருந்துச்சுன்னா பொரியல் பண்ணும்போது புளிக்கும், அது டேஸ்ட்டு நல்லாவே இருக்காது. அப்போ நம்ம இது மாதிரி ஸ்நாக்ஸ் பண்ணும்போது ஈஸியாகவே சாப்பிட்றலாம். இப்போ பாருங்கள், 4 ஸ்லைஸாக கட் பண்ணியிருக்கேன். இதே மாதிரி எல்லா காயும் கட் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். இது மாதிரி பழுத்த கோவக்காயில் தான் இந்த ஸ்நாக்ஸ் பண்ணணுங்கிறது இல்லை, நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற காயிலையும் செய்யலாம், டேஸ்ட் நல்லா தான் இருக்கும். இப்போ இதே மாதிரி எல்லா காயும் கட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், பூரா காயை கட் பண்ணி எடுத்துருக்கேன். இது மாதிரி கட் பண்ணும்போது ஈஸியாகவே வெந்துடும். நம்ம இப்போ இது கூட மசாலா தூளெல்லாம் சேர்த்துக்கலாம். இப்போ இந்தளவு கோவக்காவுக்கு நான் 3 டேபிள் ஸ்பூன் கடல மாவு சேர்த்துருக்கேன். நீங்கள் காய் எந்த அளவுக்கு எடுப்பீங்களோ அந்த அளவுக்கு பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. ரொம்ப அதிகமாகிடுச்சுன்னா பஜ்ஜி மாதிரி ஆயிரும். இது கூடவே 3 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கலாம். அரிசி மாவு சேர்க்கும் போது நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். நம்ம அரிசி மாவுக்கு பதிலாக சோள மாவு கூட சேர்த்துக்கலாம், ஆப்ஷனல் தான். இப்போ இது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். நம்ம இஞ்சி பூண்டு விழுது செய்யும் போது இஞ்சியை விட பூண்டு கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சுன்னா ஃப்ளேவர் நல்லாயிருக்கும், நல்லா வாசமாகவும் இருக்கும். இப்போ இது கூட 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ இது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். இது தனி மிளகாத்தூள் தான். இந்த தனி மிளகாத்தூளே நல்லா காரம் கொடுக்கும், நல்லா கலரும் கொடுக்கும். நம்ம அடிஷ்னலாக இது கூட காஷ்மீரி சில்லி பவுடர் கூட சேர்த்துக்கலாம், அது நல்லாவே கலர் கொடுக்கும். நான் இன்றைக்கி சேர்த்துக்கல. இப்போ இது கூட தேவையான அளவுக்கு டேபிள் சால்ட் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட வேண்டியது தான். இது கூட தண்ணி சேர்த்துக்கணுங்கிறது அவசியம் இல்லை, கோவக்காயில் இருக்க ஈரப்பதமே போதும். முதல்ல இதை நல்லா கலந்து விட்டுறலாம். அப்புறம் தேவைன்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம், போதும். உடம்பை குறைக்கிறதுக்கு கோவக்காய் நிறையாவே ஹெல்ப் பண்ணும். இந்த கோவக்காவை எப்படி சாப்பிட்டா நல்லா பெனிஃபிட் கிடைக்கும்னு நான் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், வேணுங்கிறவங்க செக் பண்ணி பாருங்கள். நம்ம இதுக்கு ஆரம்பத்திலே தண்ணி சேர்த்துக்க வேண்டாம், நல்லா கலந்து விட்டுட்டு தேவைன்னா கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா தான் கலந்து விட்டுருக்கேன், ரொம்ப ட்ரையாக தான் இருக்குது. இது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக சேர்த்துனா போதும். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு தேவைன்னா அதுக்கப்புறமா சேர்த்துக்கலாம். காயை நல்லா கலந்து வச்சாச்சு. இது ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்படியே இருக்கட்டும். நம்ம இதை இப்போவே ஃப்ரை பண்ணுறதுனாலும் பண்ணலாம். 10 நிமிஷம் இருந்துச்சுன்னா ஃப்ளேவர் நல்லாவே இறங்கும், அதுக்காக தான். இதை வெயிலில் தான் காய வைக்கணுங்கிறது இல்லை, ஃபேனு கீழே ஒரு 10 நிமிஷம் இருந்தாலே போதும், நல்லா ட்ரை ஆயிரும். இப்போ நம்ம ஃப்ரை பண்ணுறதுக்காக கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். உங்களுக்கு வீடியோவில் பார்க்கும்போதே தெரியும், எண்ணெய் நல்லாவே சூடாக இருக்குது. எண்ணெய் சூடானதுக்கப்புறம் மீடியம் டு ஹை ஃப்ளேம்லேயே இருக்கட்டும், கம்மி பண்ண வேண்டாம். இப்போ நம்ம 2 கோவக்காய் எடுத்து போட ஆரம்பிச்சிடலாம். நம்ம ஃப்ளேமை கம்மி பண்ணிட்டோம்னா எண்ணெய் இழுக்க ஆரம்பிச்சிடும், அதே சமயம் கிறிஸ்பியாகவும் வராது, அதுக்காக தான். இந்த கோவக்காய் சில்லி பண்ணுறது ரொம்ப ஈஸி, பிகினர்ஸ் பேச்சுலர்ஸ் கூட ஈஸியாகவே செஞ்சிடலாம். எண்ணெயில் போட்டுட்டு 1 நிமிஷத்துக்கு அப்புறமா கரண்டியை வச்சு நல்லா திருப்ப ஆரம்பிச்சிடலாம். எல்லா பக்கமுமே நல்லா திருப்பி விடணும், அப்போ தான் ஈவனாக கலர் வரும், நல்லாவும் வேகும். கோவக்காய் உடம்புக்கு ரொம்ப நல்லது. நம்ம சாதாரணமாக பொரியல் செஞ்சு கொடுத்தா இப்போ யாருமே சாப்பிட மாட்டாங்க, ஆனால் இது மாதிரி சில்லி செஞ்சு கொடுத்தா கண்டிப்பாக சாப்பிட்ருவாங்க. இதில் அதிகமாக எண்ணெயும் இழுக்காது. நம்ம ஸ்டவ்வை மீடியம் டு ஹை ஃப்ளேமில் வச்சுக்கணும், அப்போ கண்டிப்பாக இழுக்காது. இது எல்லா சாப்பாட்டுக்குமே சைட் டிஷ்ஷாக சூப்பராக இருக்கும். பருப்பு சாப்பாடுலேருந்து தயிர் சாதம் வரைக்கும் சூப்பராகவே இருக்கும். இது நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கலாம், அப்போ தான் சீக்கிரமாக வேகும். நம்ம பைண்டிங்காக போட்டிருந்தோம்ல அரிசி மாவு கடல மாவு, அந்த மாவு பார்த்திங்கன்னா நல்லா வெந்திருக்கும். அந்த மாவோட கோட்டிங் பார்த்திங்கன்னா ப்ரௌன் கலர் ஆயிரும், அப்போ நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம். போதும், எடுத்துடலாம். இது பாருங்கள், பார்க்குறக்கே சூப்பராக இருக்குது, சாப்பிட்றதுக்கும் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள்.
இப்போ அதே மாதிரியே செகண்ட் பேட்சும் போட்டுடலாம். நம்ம இது மாதிரி சில்லி செஞ்சு சாப்பிடும்போது கோவக்காய் பழுத்து இருந்தாலும் அதோட புளிப்பு தன்மை நம்மளுக்கு தெரியாது, ஈஸியாகவே சாப்பிட முடியும். நம்ம சேனல்லே வெஜிடபிள்ஸ் ஈஸியாக டேஸ்ட்டாக எப்படி பண்ணுறதுன்னு வீடியோஸ் போட்டிருக்கோம். அந்த சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், வேணுங்கிறவங்க செக் பண்ணி பாருங்கள். செகண்ட் பேட்ச் ரெடி ஆயிடுச்சு, அவ்வளோதான், எடுத்துடலாம். நம்ம கோவக்காய் சில்லி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். காமதேனு அக்ஷயத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.